என் மனதை மிகவும் தொட்ட வார்த்தை. ஆண்டவர் சொல்றாரு கிதியோன்ட்ட பேசும்போது, கிதியோனே 26-25 எனக்கு ஒரு பலிபீடத்தை கட்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். ஒரு மனுஷருக்கும் பயப்பட்டபடியினால் அதை பகலிலே செய்யாமல், அவனுக்கு பயம் இருக்கு ஆனாலும் செஞ்சுட்டான். நம்ம பயந்து என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? செய்ய மாட்டேங்கிறோம். குடும்பத்துக்கு பயந்து, சொசைட்டிக்கு பயந்து, கர்த்தர் சொன்னதை செய்யாம இருக்கிறோம். இவனுக்கு குடும்ப பயம் இருக்கு, சொசைட்டி பயம் இருக்கு, இருந்தாலும் செஞ்சுட்டான். செய்யணும்னு ஆசை இருக்கு, ஆனா பயம் செய்ய விடல. இவரு குடும்பத்தை குறித்து பயம் இருக்கா? இருக்கு. சொசைட்டி பயம் இருக்கு. அதை விட கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும், கிருபை சூழ்ந்து கொள்ளும். நிறைய பயந்து செய்யாம, நமக்கு தெரியுது இதை செய்யக்கூடாது, ஆனா பயந்து சிலதை செய்யறோம். இது தெரியுது இது செய்யணும், ஆனா பயந்து செய்யாம இருக்கிறோம். ஆமே, இப்படி எல்லாருக்கும் பயந்து கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை செய்யாம இருக்கிறது வரைக்கும் சத்துரு எப்படி படுத்திருப்பான் தெரியுமா? வெட்டுக்களையோ போல அவன் ஜாலியா தூங்குவான். எனக்கு சிலது ஐயோ இதை நான் செஞ்சா அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன எப்படி பேசுவாங்க. இன்னைக்குள்ள ரேமா இந்த சத்தத்தை உங்க காதுல கேட்க வச்சிருக்கிற, உங்க குடும்பத்தில் எழுப்பி இருக்கிற கொம்புகளை வீழ்த்துக்கிற தொழிலாளி நீங்க தான். நீ எழுப்பிதான் ஆகணும். சொல்லும் அடியேன் கேட்கிற, அதான் தொழிலாளி, அதுதான் வேலைக்காரன். வேலைக்காரனால யாரு? சொல்லும் அடியேன். நீங்க எழும்புங்க. ஆமா, உங்க குடும்பம் கழிவுறோம், உங்க குடும்பம் கழிவுறோம். அவர் உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவே காண மாட்டேன். பட்டணம் கழிவுறோம்.